கடந்த 2025ஆம் ஆண்டு பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல சக்க போடு போட்ட துரந்தர் படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல கராச்சியில இருக்கக்கூடிய லயாரிங்கிற ஒரு டவுன்ல சில கேங்கு ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக சில சதி திட்டங்களையும் தீட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸ் பையா அங்க இருக்க நம்ம ஹீரோ ரன்வீர் சிங் எப்படி அந்த கேங்குக்குள்ள நுழையிறாரு, அவர் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன தகவல்கள் தராரு, கடைசியில் அவருடைய கதை எப்படி போய் முடியுது, அதை சொல்ற படமா தான் இந்த துரந்தர் படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நரேஷன். என்னதான் இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 25 நிமிஷத்தை கொண்டதா இருந்தாலுமே ஒரு சாப்டரா அதை காமிச்ச விதம் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ரெண்டாவது மியூசிக். எந்த ஒரு சீன்லயுமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடான பிஜிஎம்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ புதுவிதமான மியூசிக்கை சீன் பை சீன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. படத்துல ஹீரோ உட்பட யாருக்குமே தேவையில்லாத பில்டப் சீன்ஸோ ஏன் காதல் காட்சிகள் கூட தேவையில்லாத அளவுல எதுவுமே இல்லை. என்னதான் படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 25 நிமிஷமா இருந்தாலுமே அவங்க ஸ்கிரீன் பிளேயை காட்டின விதம் நம்மளை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணவே வைக்காது. 1999 2007 வரையிலான காலகட்டத்தை விதவிதமா காமிச்சு நம்மளுக்கு எந்த ஒரு விதத்திலுமே சலிப்பு தட்டாத வகையில ஸ்கிரீன் பிளே நகர்ந்துகிட்டே இருக்கும். டோட்டலி இந்த ஒரு திரைப்படம் பாலிவுட்ல பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்ச படமா இருக்கு. பட் என்னன்னா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகல. நேற்று தான் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் லாங்குவேஜோட ரிலீஸ் ஆயிருக்கு. பட் என்னதான் அந்த படம் ரிலீஸ் ஆகி 50 நாட்களை தாண்டினாலுமே இன்னமும் பாத்தீங்கன்னா புக் மை ஷோல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல இருக்க தான் செய்யுது. ரன்வீர் சிங்கோட கரியர்ல மிகப்பெரிய சம்பவம் செய்த திரைப்படமா அந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய மூவியில் வரனா கண்டிப்பாக பாருங்கள். பட் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா அங்கங்கே சில 18+ வார்த்தைகள் மட்டும் வரும். ஸோ மற்றபடி இந்த படம் பியூர் ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.